என் மனசுக்குள் எப்போதும் அரியணை போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அது எதுன்னா, அந்த தாதி கையில கருவேல முள் வச்சிருக்கா. கருவேல முள்ளை வைத்து அவளுடைய பிறப்புறுப்பை தைக்கிறாள். பெண்களுக்கு ஒரே விஷயம், அவர்கள் அடையாளப்படுவது எதனால் என்றால் அவர்களுடைய கற்பு நிலையை வைத்து மட்டும்தான். அந்த புத்தகத்தை, அந்த புதினத்தை அல்லது அந்த வாழ்வியலை படிக்கும் போது படித்து படித்து ஒவ்வொரு வார்த்தையா கடக்கிறதுக்குள்ள கை காலெல்லாம் விட விட விடன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. பேசப்படாத வலிகளை பேசுவது மட்டும்தானே ஒரு இலக்கியத்தின் சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா மனசு கொமஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம் பெண்கள்லாம். ஒய் மீ அலோன், ஒய் மீ அலோன், எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 2-3 நூல்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தமிழ் முல்லை குறிப்பாக ஒரு செய்தி வேற அனுப்பியிருந்தாங்க, 7 நிமிஷம்தான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உலக புத்தக தினம். தமிழ்நாட்டில் மட்டும்தானே இப்படி ஒரு கூடுகை அமர்ந்திருக்கும், இல்லை? அதுதான் நம்முடைய தந்தை பெரியார் மண்ணின் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா மீதி இடங்கள்லாம் இந்நேரத்துக்கு ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணி சுண்டல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இங்கே புத்தகங்களை சுண்டலாக விநியோகித்து கொண்டிருக்கிறோம், அறிவை விநியோகித்து கொண்டிருக்கிறோங்கிறதா தமிழ் மண்ணோட சிறப்பு அப்படிங்கிறதா மிக முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு இந்த கொண்டு வந்த இந்த நூல் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி என் மனசுக்குள் எப்போதும் அரியணை போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அது எதுன்னா, த டெசர்ட் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு புதினம். இல்லை, அது வாழ்வியல். ஆனால் புதினத்தை விடவும் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வாழ்க்கை தானே மிக மிக எதிர்பாராத சுவாரஸ்யங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா உண்மையான வாழ்வியலில் தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பொண்ணு, இல்லை, இந்த 65ல் பிறந்திருக்காங்க அவங்க. சோமாலி தேசம் நமக்கே தெரியும். ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கிற சோமாலி தேசம்னா அந்த வறுமையின் கோடுகள் இருக்கும், வெறுமே மண் சுவர் கொண்டு அந்த குடிசைகள் இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல தான் 12வது குழந்தையாக அவங்க பிறக்கிறாங்க. அது 1965ல் 12வது குழந்தைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் பின்தங்கிய ஒரு நிலை இருக்காங்க அப்படிங்கிறத. இதில் மிக முக்கியம் என்னென்னா, 5 வயது ஆகும்போது ஒரு நாள் மாலையில் அவருடைய அம்மா அவங்கள கூப்பிட்டு, நீ வா, சாயங்காலம் விளையாட போகாத, சாயங்காலம் பின்னாடி வந்துரு, வீட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறாங்க. அவளுக்கு அப்போவே கைகால் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா தெரியும் வீட்டுக்கு பின்னாடி கூப்பிடுறாங்கன்னா எதுக்கு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அவங்க கிராமத்தில் அது இயல்பான ஒரு வழக்கம். 5 வயது ஆயிடுச்சுனாலே குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. நடுங்கிக்கிட்டே போகிறா. அவங்க அம்மா அவளை பின்னாடி இருக்கிற ஒரு பாறையில் இப்படி மல்லாக்க படுக்க வைக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள தாதி அந்த அம்மா வராங்க. அம்மா இவளோட காலை விரிய பிடிச்சிக்கிறாங்க, கையையும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த தாதி கையில் கருவேல முள் வச்சிருக்கா. கருவேல முள்ளை வைத்து அவளுடைய பிறப்புறுப்பை தைக்கிறாள். அனஸ்தீஷியா கிடையாது, மயக்க மருந்து எதுவும் கிடையாது. 5 வயசு குழந்தை கருவேல முள்ளால் அவளுடைய பிறப்புறுப்பை தைக்கும்போது என்ன ஒரு உயிர் போகின்ற வலி இருக்குங்கிறது நம்மளால் இப்போ கூட உணர முடியுது. கைகால் நடுங்குது, அப்படி கொமட்டுது நினச்சா. அதை அவர்கள் இயல்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்கு அப்படின்னா, ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், FGM என்று அதற்கு பின்பு ஒரு 10 வருஷம் கழித்து இதே வாரிஸ் டைரி ஒரு மிஷனாக அதை முன்னெடுக்கிறாள் என்றால் அதுதான் இந்த கதை. இது கதை இல்லை, அவளோட வாழ்வியலுடைய அந்த புத்தகத்தின் பெயர் த டெசர்ட் ஃப்ளவர், பாலைவன பூ என்ற அர்த்தம். ஆனால் வாரிஸ் என்கின்ற அந்த பெயர், அந்த ஊரில் வாரிஸ்னா டெசர்ட் ஃப்ளவர் என்று தான் அர்த்தம் சோமாலியா மொழியில். அப்போ இந்த 5 வயசில் அவளுக்கு இந்த சிகிச்சை நடக்குது. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அங்கே நடக்குது. அது வரைக்கும் உலகத்துக்கு இது தெரியாதுங்கிறது தான் மிக முக்கியம். எதுக்காக நடக்குது அதுதான்.
ஏன்னா இங்கே பேசின எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், நம்ம சகோதரர் கூட அதை தானே சொன்னார். உலகத்தில் ரஷ்யாவிலனாலும் பெண்களுக்கு அதுதான், இந்தியாவிலனாலும் பெண்களுக்கு அதுதான், அமெரிக்கா போனாலும் பெண்களுக்கு அதுதான். பெண்களுக்கு ஒரே விஷயம், அவர்கள் அடையாளப்படுவது எதனால் என்றால் அவர்களுடைய கற்பு நிலையை வைத்து மட்டும்தான். அதனால் 5 வயசு குழந்தைக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவள் திருமணமாகும் போது மட்டும்தான் அந்த பிறப்புறுப்பு அவளுடைய கணவனால் பிரிக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் அவளுக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை இருக்கும். அவள் பெரியவளாகும்போது அந்த மாத விலக்கு, அந்த பிளட் ஃப்ளோ வெளியில் போகிறதுலேயும் பிரச்சனை. அதனால் அது மீண்டும் உடம்புக்குள்ளேயே தங்கி, அதனால் பெண்களுக்கு வருகின்ற நோய்கள். இப்படியாக அந்த சோமாலி தேசத்தில் எல்லா பெண்களும் இப்படியான நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதை, அந்த புத்தகத்தை, அந்த புதினத்தை அல்லது அந்த வாழ்வியலை படிக்கும்போது படித்து ஒவ்வொரு வார்த்தையாக கடக்கிறதுக்குள்ளே கை காலெலாம் வெடன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு குரூரம் நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியாவில் இருக்கிறதாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை இந்த அளவுக்கு குரூரம்ங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் என்ன ஆகுது, அதுதான் மிக முக்கியம். 5 வயசுல இப்படி ஆகுது. அவளுக்கான பிரச்சனைகளோட வளர்றா. ஆனாலும் அவளுக்கு மனசு ஏங்குது. இந்த சோமாலியா தேசம், இந்த சிறை, இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க முடியுமா அப்படிங்கும்போது அவளுடைய மாமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வாய்ப்பு? லண்டனில் போய் அங்கே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அந்த மாமாவோட சேர்ந்து அவருடைய வீட்டில் பணிப்பெண்ணாக நான் பணியாற்ற விரும்புகிறேன், என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அவள் கேட்க போய் அந்த மாமா இவளையும் அழைத்து கொண்டு போகிறார். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். அவள் எழுதுவா, அந்த ஊரில் போன உடனே சுவிட்ச் போட்டால் லைட் எரிஞ்சதுங்க அப்படிங்கிறா. அது கூட அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். சுவிட்ச் போட்டால் அங்கே லைட் எரியுது, குழாயை திறந்தால் தண்ணி வருது. ஏன்னா அவர்கள் பல மைல் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். சுவிட்ச் போட்டால் லைட்டெல்லாம் அவங்க ஊரில் இல்லவே இல்லை. இன்னமும் மாலை 6 மணி ஆச்சுன்னா இரவாகி விடுகின்ற அந்த கிராமங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது லண்டனில் அவள் சென்று பணியாற்றுகிறாள். அவங்க வீட்டில் வேலைக்கார பொண்ணா. ஆனால் அந்த சூழல் எல்லாவற்றுக்கும் தன்னை பழக்கப்படுத்தி கொள்கிறாள். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து அவங்க மாமாவுக்கு திரும்பவும் சோமாலியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள், வாரிஸ் நான் இங்கேயே தங்கி விடுகிறேன் என்று தங்கி, அதற்கப்புறம் அவள் மெல்ல மெல்ல ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை, அப்படியாக தன்னை மேம்படுத்தி கொள்கிறாள். ஒரு நாள் சாலையில் நிற்கிறா. ஒரு ஃபோட்டோகிராஃபர் கடந்து போகிறார் அந்த பெண்ணை. திரும்ப வந்து அவளை பற்றி பேசி என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்டுட்டு, ஒன்று ஒரு போர்ட்ஃபோலியோ நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம்தான் அவளுடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. உலகத்தின் கண்கள் அவளை பார்க்க துவங்குகிறது. உலகத்தின் வெளிச்சம் அவள் மீது விழுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கப்புறம் அவள் அடைகின்ற உயரம் என்பது நவோமி கேம்பெல் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். உலகத்திலேயே டாப் ரேட்டட் மாடல்னா அவங்க. பட் அவங்க பிரபலமாகாத அந்த காலத்தில் இவங்க தான் ஃபஸ்ட் ரேட்டட் மாடலாக இருந்து அந்த மாடல் உலகத்தில் மிகச்சிறப்பான இடத்தை பெறுகிறார். அதற்கப்புறம் அந்த சின்ன வயசில் பண்ண அந்த சர்ஜரி இருக்குல்ல, சர்ஜரின்னு சொல்லாமான்னு தெரில, அந்த பிறப்புறுப்பை தைத்த அந்த நிலையால் என்ன ஆகுது, உடம்புல உள்ள ரத்தம்லாம் வெளியில் போகாமல் கால் குறுக்கட் ஆயிடுது. அந்த எலும்புகள் வளைந்து போயிடுது. அப்புறம் நிமிர்ந்து நிற்க முடியல அவங்களால. அந்த அளவுக்கு உடலில் குறைபாடுகள் வந்ததுக்கப்புறம் அதற்காகவும் சர்ஜரி செய்து கொண்டு தன்னை மேம்படுத்தி கொண்டு மாடல் உலகில் நுழைகிறாள். அதற்கப்புறம் அவள் வெற்றி பெற்ற மாடல் பெண்மணியாக ஆன பின்பு உலகம் அவளிடம் பேசுகிறது. அதுவரைக்கும் யாருமே அவள்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பின்பு உலகம் அவளிடம் பேசுகிறது, அவளை கவனிக்கிறது. அப்போது அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள் தன்னுடைய ஊரில் பெண் குழந்தைகளின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்று. எனவே உலகம் அவளோடு பேச ஆரம்பித்த பின்புதான், ஓ இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷனுங்கிற ஒன்று இருக்குது போல இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. FGM என்று சொல்லப்படுகிற. அதுக்கப்புறம் UN, ஐநா அதை பற்றி விரிவாக பேச ஆரம்பிக்கிறது. ஐநா குழு சோமாலியாவுக்கு வருகிறது. இவளும் வருகிறாள், வாரிசும் வருகிறாள். 20 வருஷம் கழித்து தன்னுடைய உறவினர்களை போய் சந்திக்கிறாள். ஆனால் இப்போ அவள் அடைந்திருக்கிற உயரம் என்பது எப்படி என்றால், அவள் ஒரு வார்த்தை சொன்னால் சோமாலியா கேட்டு தலைவணங்கும் அப்படிங்கிற நிலைக்கு போய் நிற்கிறாங்க போது தான் அதுக்கப்புறம் தான் அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள் எல்லா விஷயங்களையும். ஐநா சபை என்ன பண்ணுது, அவளையே அம்பாசிடராக நியமிக்குது. இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன்கிற அந்த மிஷனை நிறுத்துவதற்காக அவளையே தூதுவராக நியமித்து, அதற்கு பின்பு அவள் அந்த ரெட் கிராஸை வச்சு
சோமாலியாவில் பண்ணின அந்த செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்து இன்றளவும் அவள் மிகப்பெரிய இந்த மாதிரியான பெண் கொடுமைக்கு எதிரான ஒரு புரட்சி குரலாக இருக்கிறாள் என்கின்ற அந்த நூல் எனக்கு மனசிலிருந்து போகவே போகாது என்னோட கடைசி சுவாசம் வரைக்கும். ஏனென்றால் பேசப்படாத வலிகளை பேசுவது மட்டும்தானே ஒரு இலக்கியத்தின் சிறப்பாக இருக்க முடியும். இல்லை, எத்தனையோ வலிகளுக்கு வார்த்தைகள் இருக்காது, எத்தனையோ வலிகளை பேசினால் கேட்பதற்கு காதுகள் இருக்காது, கேட்பதற்கு மனங்கள் இருக்காது. அந்த நிலையில் ஒரு வாய்ப்பு தன்னுடைய வீட்டு கதவை தட்டும்போது அவள் தான் மட்டும் அந்த வலியிலிருந்து வெளிவந்தால் போதும் என்று கூட நினைத்திருக்கலாம். அப்படி பண்ணலை. இல்லை, அதுதான் பெண்களின் இயல்பு. எனக்கு ஒரு கை பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று கிடைச்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கட்டுமே, வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லோரையும் அழைத்து கொண்டு போகின்ற அந்த பாங்கு இருக்கிறது. அதை வாரிஸ் டைரியிடம் நாம் மிகச்சிறப்பாக பார்க்கலாம். அதற்கு பின்பு இப்போதும் கூட அவளை பற்றி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாரிஸ் டைரின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அவளை பற்றி மிகப்பெரிய திரைப்படங்கள் வெளிவந்தது, அப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய வந்திருக்கு. இப்போதும் ஐநா சபையின் அம்பாசிடராக, தூதுவராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த வாழ்வியல், த டெசர்ட் ஃப்ளவர் என்கின்ற இந்த புதினம், இது புதினம்னே திரும்ப திரும்ப வருது. இந்த வாழ்வியலை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சொல்ல முடியாத வலிகள் என்னும்போது அது தமிழ் பெண்களுக்கும் அதான் நிலைமை, செல்லம்மா பாரதிக்கும் அதான் நிலைமை, தங்கம்மா பாரதிக்கும் அதான் நிலைமை, ரஷ்யாவில் இருக்க பொண்ணுக்கும் அதான் நிலைமை, அமெரிக்காவில் இருந்தாலும் அதான் நிலைமை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிளாஸ் சீலிங்கை நம்ம எப்போ உடைக்கிறோமோ அப்போ தான் அந்த வானத்தை தொடுகின்ற அந்த வல்லமை நமக்கு வரும் என்பதற்கு இந்த மாதிரியான வாழ்வியல் கதைகள். ஏன்னா மனசு கொமைஞ்சு போய் உட்காந்துருப்போம் பெண்கள்லாம். ஒய் மீ அலோன், ஒய் மீ அலோன், எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது, கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஐயா சொன்னார்ல, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஸ்பெஷல் ஷூவை கழட்டும் போது தான் எனக்கு கடவுள் மேலே கோபம் வருது அப்படின்னு. எங்களுக்கு அந்த கோபம் எல்லா நாளும் இருக்குயா, பெண்களுக்கு எல்லா நாளும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிலுவை, எங்களுக்கு மட்டும் கழுத்தில் ஏன் இத்தனை நுகத்தடி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பச்சாதாபம் வந்துடும். ஐயோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு குமைஞ்சு போயிடுவோம்ல. அந்த மாதிரி குமைந்து போய் பச்சாதாபம் என்று வந்து கண்ணீரில் மூழ்குகின்ற போது இந்த மாதிரி படைப்பியலை படிக்கும்போது இல்லைப்பா, நான் நிமிர்ந்தாது நிற்கிறேன், இந்த பொண்ணுக்கு அது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதற்கு பின்பு வருகின்ற வல்லமையும் துணிச்சலும் நம்மை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுங்கிறது தான் இந்த புதினத்தை, இந்த வாழ்வியலை படித்த பின்பு எனக்கு நேர்ந்தது என்பதால் அந்த வாழ்வியலை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறேன்.